மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். இப்போ முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, அவருக்கு டைரக்டா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு 2026 234 தொகுதியிலும் யார் ஜெயிக்க போறாங்கன்ட்டு. அந்த பயத்துல இவங்க பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்னா போக போக பார்த்தா விஜய் அண்ணா பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. இருந்தாலும் அது சில பேருக்கு அது லாபமா அமைச்சிருக்குல்ல, இல்லன்றவங்க அதை யூஸ் பண்றாங்கல்ல. மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்துருக்கனால ஏதாவது வாங்குறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குடும்பத்துக்கு நல்லதா தான் பாக்குறோம். கோடைக்கு வேற நிவாரணம் கொடுத்துருக்காரு, அதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். குறிப்பா இந்த 5000 கொடுத்ததுனால மகளிர் வாக்கு எல்லாமே திமுகவுக்கு போயிடும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போகும் தான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா எனக்கே அப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு கொடுக்கவே இல்லை. வரவே இல்லையா? எனக்கு வரவே இல்லை. 1 ரூபாய் கூட நான் இன்னும் வாங்கல. இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு, இல்ல உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு? இது மாதிரி நிறைய பேருக்கு வரலன்னு சொல்றாங்க. ஆனா சொல்லுவாங்க எல்லாம் நான் காசு, எங்களுக்கெல்லாம் காசே கொடுக்கலையே. அது யாரோ மொத்தமா வாங்கினாங்க, எடுத்து போனாங்க, ஒண்ணு கொடுக்கலாம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. 2026 தான் சம்மர் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். 4 வருஷம் சம்மர்ல எதுவும் கொடுக்காதவங்க 26ல மட்டும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க சம்மருக்காக அப்படின்னா அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? மகளிருக்காக கொடுக்குறாங்கன்னு ஓட்டு கொடுக்கறது தான். என்னன்னா எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இப்ப அது அப்பத்துல இருந்து அந்த மாதிரி சம்மர் கொடுத்துருந்தா யாரும் அதை இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப இது எலெக்ஷன் கோசம் தானே கொடுக்குறாங்க. அப்படின்ற போது நாங்களும் பார்க்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி 2021 அவர் ஆட்சிக்கு வந்தாரு. ஏன் அப்பெல்லாம் சம்மர் வரலையா, வின்டர் வந்துச்சாமா அவருக்கு? இதெல்லாமே பாத்தீங்கன்னா பயம். யாரை பார்த்து? எங்க அண்ணன் தளபதியை பார்த்து. முக்கியம் அதான் இறங்கியா. ஆமா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இந்த முறை எல்லாருக்குமே 5000 மகளிருக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, ஆனா நான் 2 வாட்டி ஃபார்ம் எழுதி ஃபுல் பண்ணி கொடுத்தேன். எனக்கு கொடுக்கவே இல்லை. வரவே இல்லையா? எனக்கு வரவே இல்லை. 1 ரூபாய் கூட நான் இன்னும் வாங்கல. அதுக்கு இப்ப திரும்ப எங்கன்னா ஃபார்ம் வாங்கி யாரும் எழுதலாம்னா இனிமே எங்க வாங்குவாங்க, எழுதாதீங்கன்னாங்க. அப்படி விட்டுட்டேன். அது எல்லாருக்குமே அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே எல்லாருக்குமே. எனக்கு கொடுக்கல சாமி. நான் எழுதி கொடுத்த ஃபார்முக்கே ரீசன் தெரியல, எனக்கு எங்க அக்கௌண்ட்ல போடுவாங்க? மறுபடியும் அது யார்கிட்ட சம்பந்தம் யார்ட்டையும் பேசல நீங்க? இது மாதிரி ரேஷன் கார்டுல கேட்ட தெரியாதுமா, நீ அங்க போய் கேளுனாரு, விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி மாசம் 1000 ரூபாய் வந்துகிட்டு இருந்தது, அதுவும் உனக்கு வரல? 1 ரூபாய் கூட எனக்கு வரல. 1000 ரூபாய்க்கு தான் 2 வாட்டி ஃபார்ம் எழுதி கொடுத்தேன், அதுவும் வரல. இப்ப 5000ம் வரல. எனக்கு 1 பைசா வரலப்பா. வந்தா நீயா வாங்கி போறேன், நான் தான் சாப்பிட போறேன். இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு, இல்ல உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு? இது மாதிரி நிறைய பேருக்கு வரலன்னு சொல்றாங்க, ஆனா ஃபுல் பேருக்கும் கிடையாது. வரவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, வராதவங்க அடப்போட நமக்கு வரவே இல்லை, அதை பத்தி ஏன் பேசணும்னு போயினே இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நீங்க காசு வாங்கிக்கங்க, வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நாங்க காசும் வாங்கல, நாங்க ஓட்டும் போடல. பாவம், அவரை நாங்க என்னன்னே பார்த்ததே இல்லை. அந்த கட்சியில இருக்கிற பசங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யாரையுமே நாங்க பார்த்தது. நான் யார பார்த்தேன்னு போறேன், நீயே வாங்கி போறேன். இல்ல, இது மொத்தமா ஒரு கேஷ் அமௌண்ட் ஒரு ஆளோட போயிடும், அவங்க பங்கிட்டுக்குவாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் நடந்திருக்கா? அப்படி நடக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியாதுப்பா. நான் வேலைக்கு வரேன், எங்கேயும் போறேன், எனக்கு அதை பத்தி தெரியாது. சொல்லுவாங்க எல்லாம் நான் காசு, எங்களுக்கெல்லாம் காசே கொடுக்கலையே. அது யாரோ மொத்தமா வாங்கினாங்க, எடுத்து போனாங்க, ஒண்ணு கொடுக்கலாம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னுவாங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இந்த முறை எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா இருக்க போது, அதுலயும் குறிப்பா இப்போ எலெக்ஷனை முன்னிட்டு ஸ்டாலின் அவர்கள் எல்லா குடும்ப பெண்களுக்கும் மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால மொத்தமா 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? 2026 தான் சம்மர் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா சம்மருங்கிறது வருஷம் வருது. 21ல ஆட்சிக்கு வந்தாங்க, 21 சம்மரோட வந்தாங்க, விட்டுருங்க. 22 போச்சு, 23 போச்சு, 24 போச்சு, 25 போச்சு. 4 வருஷம் சம்மர்ல எதுவும் கொடுக்காதவங்க 26ல மட்டும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க சம்மருக்காக அப்படின்னா அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இது அவங்க மகளிருக்காக கொடுக்குறாங்கன்னு ஓட்டு கொடுக்கறது தான் வெளிப்படையா தெரியுது, அதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப தேர்தலுக்காக மகளிர் இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் கொடுக்குறான்னு சொல்றீங்களா? ஆமா, வேற எதுக்காக இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. வேற எதுக்காக இருக்கும்? ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் சம்மர் அப்படின்னா, இப்பதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இதான் ஃபர்ஸ்ட் சம்மர் கொடுக்குறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ரைட்டு, அவங்க நல்லது செய்யறதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம்.
4 வருஷமா கொடுக்காம இந்த வருஷம் மட்டும் 5000 ரூபாய் சம்மருக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? எலெக்ஷன் வர்றதுனால தானே, சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, ஏற்கனவே இதை பார்த்து மற்ற கட்சிகளும் நிதி வந்து ஏற்கனவே அதிகமாகிக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டுக்கு அதிகமா கடன் வேற வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு வந்து எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி உண்டு பண்ணிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? எங்ககிட்டே இருக்கு அந்த அதிருப்தி. ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை ஏற்றி தரோம்னு சொல்லிட்டு வந்தாங்க, இப்போ வரைக்கும் மீட்டர் கட்டணத்தை ஏற்றி தரல. அதுவே எங்களுக்கு பெரியது. அதுக்கு மேலே நீங்கள் வெளியே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் பிரச்சனை இருக்குது. அதுக்கு சம்பளம் போடுறதுக்கு கல்லால காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 5000 ரூபா கொடுக்குறாங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இது ஓட்டுக்கு கொடுக்குறது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செவிலியர்கள் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனைன்னு போனோம்னா அதுக்கு அவங்க ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்க, சான்ஸே கிடையாது. அது டிஎம்கேல மட்டும் தான் முடியும், வேற யாராலையும் அது முடிய முடியாது. அவங்க இப்போ செவிலியர்கள் வந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி தானே போராட்டம் பண்ணாங்க. ஒன்று பணி நிரந்தரம் தரேன்னு சொல்லணும், இல்லை தரமாட்டேன்னு சொல்லணும். அவங்க ரெண்டுமே சொல்லாமல் என்ன சொன்னாங்க, மத்தியானம் சாப்பாடு போடுறோம், காலையில் சாப்பாடு போடுறோம்னாங்க. நீங்கள் இதே தூய்மை பணியாளர்கிட்ட கேட்டு பாருங்க, சாப்பாடு போடுறாங்களே அது எப்படி இருக்குன்னு. ஆனா அவங்க போட்டுட்டு தானே இருக்காங்க சாப்பாடு. சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு போடுறது கரெக்ட் டயத்துக்கு போடுறாங்களான்னு தெரியுமா? ஆரம்பிச்சோன்னே கரெக்ட் டயத்துக்கு போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க அந்த தூய்மை பணியாளர் சாப்பாடு போடுறாங்கல்ல, அந்த ஜோனல்ல அந்த டைமுக்கு நீங்க போய் பாருங்க, கண்டிப்பா யாருக்கும் டயத்துக்கு கிடையாது. 3 மணி 3:15 3:30 மணிக்கு வருது. விஷயத்த வந்து விஷயமெல்லாம் பார்க்க கூடாது. இப்போ எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க காசு கொடுக்க போறாங்க தெரியுது. என்னதான் மக்கள் கிட்ட போயிட்டு டைரக்டா காசு கொடுத்தாலும், இப்போ முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து டைரக்டா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு 2026 234 தொகுதியிலையும் யார் ஜெயிக்க போறாங்கன்ட்டு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். விஜயண்ணா தான் கண்டிப்பா ஜெயிப்பாப்பல. அந்த பயத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 5000 ரூபாய் குத்துது இல்லாம எக்ஸ்ட்ரா கூட 10,000 கூட கொடுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். ஏன்னா போக போக பார்த்தா விஜயண்ணா பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அதனால வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க ப்ரோ. இதை பத்தி சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இந்த காசு கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துல இதுக்கு முன்னாடி கொள்ளடிச்சிருப்பாங்க, அது அந்த பணத்தை தான் திருப்பி கொடுக்குறானுங்க தவிர இவங்க கஷ்டப்பட்டு காசு எடுத்து நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளோட வரி பணத்தை எடுத்து தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ப்ரோ இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஜனங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்னு அதெல்லாம் பார்க்க முடியாது. எப்படி பார்த்தாலும் விஜயண்ணா தான் ஜெயிப்பாரு. வழக்கமா 1000 கொடுப்பாங்க, இந்த எலெக்ஷனால 3000 கொடுத்தாங்க. குறிப்பா இதுல 2000 வந்து சம்மருக்காக கொடுத்துருக்காங்களே. சம்மர் ஹாலிடேஸா? இதுக்கு முன்னாடி 2021 அவர் ஆட்சிக்கு வந்தாரு. 2021 22 23 24 ஏன் அப்போல்லாம் சம்மர் வரலையா? வின்டர் வந்துச்சாமா அவருக்கு? புரியுதுங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயம். யாரை பார்த்து? எங்க அண்ணன் தளபதியை பார்த்து. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் பத்தி நம்ம எதுவும் பேச முடியாது. 5000 ரூபாய் நான் கூட வாங்கலையே, 5000 ரூபாய் வாங்கல. அவரு மாசமான மகளிருக்கு 1000 ரூபாய் போடுறாங்களே. எங்க அம்மா வந்து மாசம் அந்த 1000 ரூபாய் கூட வாங்கல. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களே பாதி பேர் அந்த 1000 ரூபாய் வாங்கல. எங்க 5000 ரூபாய் இன்னும் வரல. எனக்கு 5000 ரூபாய் எனக்கு தேவை கிடையாது. நீ 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 20,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, என் ஓட்டு மொத்தமும் விஜயண்ணாக்கு தான். என் ஓட்டு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்க என் ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருமே சேர்த்து விஜயண்ணாக்கு தான் ஓட்டு. இந்த மாதிரி இந்த முறை டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருக்குமே 5000 குறிப்பா மகளிருக்கு சிறப்பு நிதி உதவி தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துருச்சா? வாங்கிட்டீங்களா? இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த முறை கொடுத்தத எப்படி பாக்குறீங்கன்னா, எனக்கு இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இதுக்கு முன்னாடி சம்மர்லாம் வரலையா, அப்பெல்லாம் கொடுக்கல, இப்ப குடுக்குறாங்க. அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் அது வந்து சில பேருக்கு வந்து அது லாபமா அமைஞ்சிருக்குல்ல, இல்லன்றவங்க வந்து அதை யூஸ் பண்றாங்கல்ல, அது ஒரு விதத்துல இதுவா இருக்கு. இப்ப மாசம் 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மொத்தமா 5000 நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். என்னன்னா எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இப்ப அது அப்பத்துல இருந்து அந்த மாதிரி சம்மருக்கு கொடுத்துருந்தா யாரும் அதை வந்து இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப திடீர்னு கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப இது எலெக்ஷன் கோசம் தானே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் பார்க்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து விஜய் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க காசு வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்ற மாதிரி சொல்லாம சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? என்னன்னா புதுசா மாத்தி போட்டு பார்க்கலாம். அவரு எப்படி இருப்பாருன்னு தெரியாது, யாரு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி. இப்போ டிஎம்கே ஒரு பக்கம் சரி, ஏடிஎம்கே ஒரு பக்கம் சரி, ரெண்டு பேருமே இருந்தவங்களே தான். அவங்க அப்படியே அது தொடர்ந்து புதுசா வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதான் இவங்க 2 பேருமே இப்போ வந்து என்னென்ன திட்டங்கள் என்னென்ன இது பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க.
விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. என்ன பண்ணா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சொல்லலைன்னா இல்ல, அவர் வந்து அவரா என்ன யோசிச்சு பண்ணா நல்லது செஞ்சா நல்லதுதான். ஏன்னா எங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்கன்னு யாரையுமே முழுசாலாம் அது ஒண்ணும் முடியாது. இருந்தாலும் மாத்தி போட்டு பார்க்கலான்ற ஒரு ஐடியா, அவ்வளவுதான். இருக்கிறவங்களே இருக்க வேணாம், மாத்தி போடலாம். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா 2000 தர்றதா சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? எல்லாரும் இப்போ வந்து ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் அப்படிதான் அதுன்றாங்க. அக்கா வணக்கங்க. இந்த முறை வழக்கமா மாசம் மகளிருக்கு 1000 டிஎம்கே கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த முறை 5000 அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி விட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்துருச்சு அமௌண்ட்? வந்துருச்சு தம்பி. எப்படி பாக்குறீங்க இந்த திட்டத்தை? நல்லா தான் பாக்குறோம். ஏன்னா ஸ்டாலின் வந்து பெண்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்குறாரு. மொத்தமா 5000 ரூபா கொடுத்துருக்கனால ஏதாவது வாங்குறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் குடும்பத்துக்கு. நல்லதா தான் பாக்குறோம். கோடைக்கு வேற நிவாரணம் கொடுத்துருக்காரு, அதுக்காக நன்றியும் சொல்லிக்கிறோம். குறிப்பா கோடைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இதுக்கு முன்னாடி கோடை காலம் எல்லாம் வரலையா, அப்பெல்லாம் கொடுக்காம இந்த முறை கொடுக்கறது வந்து வந்தாச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பாராட்டலாம். இனி வருஷம் கூட கொடுப்பாங்க, அதையும் நம்ம வரவேற்கலாம். ஸ்டாலின் நல்லா தான் கொடுக்குறாரு. பெண்களுக்கு குறிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா பஸ்ல போறோம், எல்லாத்துக்குமே பிரயோஜனமா இருக்கு ஸ்டாலினோட. எங்களுக்கு இந்த 5000 கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். குறிப்பா இந்த 5000 கொடுத்ததுனால மகளிர் வாக்கு எல்லாமே திமுகவுக்கு போயிடும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போகும்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா எனக்கே அப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது என்னை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க நினைப்பாங்க, மொத்தமா 5000 ரூபா கொடுத்துருக்காரு, நம்ம போடலாம் தான் நினைப்பாங்க. விஜய் அவர்கள் சொல்றாரு சேலம் இதுல பிரச்சாரத்துல 5000 வாங்கிட்டு நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போற மாதிரி சொல்லி அனுப்புங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காரு இதுவரை? ஒன்னும் தமிழ்நாட்டுக்காக பெருசா செய்யல. அவங்கள நம்பி போன 40 பேர் இறந்ததே பெரிய மைனஸ். அது கூட அவர் ஓடி போயிட்டாரு. நேர போய் ஆறுதல் சொல்லலை, வர வச்சுதான் ஆறுதல் சொன்னாரு. அதெல்லாம் தப்பு. மக்களுக்காக போய் நிக்கணும்ல, அவர் நிக்கல. அது வந்து அவருக்கு மைனஸ் தான். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.